ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதுலேயும் வந்து நம்ம வழக்கம் போல் சொல்கிற மாதிரி காசு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவும் போட போகிறேன். இது இன்னொரு அற்புதமான ஆப். அப்புறம் இது ரொம்ப ஒரு ஜென்யூனான ஆப். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி அவங்களோட ஆப் இது. அப்படின்னு சொல்கிறப்ப எப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஃபுட்பால், ஒருத்தருக்கு பேஸ்பால், அந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு விருப்பமான நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ட்ரீம்11 அப்படின்னு ஒரு இது நிறைய இந்தியாவில் ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அது எப்படின்னா, நம்ம காசு கட்டி விளையாடுற மாதிரி இருக்கும் ட்ரீம்11. இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸும் பிடிக்கும். அது வந்து இது வந்து ஒரு கெஸ்ஸிங் கேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கெஸ் பண்ணணும். நீங்கள் கெஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வின் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீக்னால் இப்போ எப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஒரு 5 மேட்ச் ஓடிஐ ஆடுது, ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஆடுது அப்படின்னா, இப்போ வந்து இந்தியா வந்து தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சிச்சு அப்படின்னா அது வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் ஒரு மேட்ச் தோற்றா கூட அந்த ஸ்ட்ரீக் எண்ட்ஸ் அப்படின்வாங்க. இல்லை WWF பார்க்குறவங்கன்னா அண்டர்டேக்கர் தெரியும்ல, ரெசில்மேனியா 21 வருஷமாக தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வந்தார். அது ஒரு ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே லைனாக வரிசையாக ஜெயிச்சிக்கிட்டே வர்றது தான் அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் இன்றைக்கி நம்ம ஆப்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ESPN Fantasy League அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இதோட லிங்க் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்குள்ளே இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்பவும் போல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்குள்ளே போகிறேன். பாருங்கள், ESPN Fantasy League. இதில் வந்து இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன ஆயிருக்குன்னா, இன்றைக்கி தேர்ஸ்டே, இன்றைக்கி ஒரு டோர்னமெண்ட், இன்றைக்கி ஒரு இது போயிட்டுருக்கு, டோர்னமெண்ட்டுன்னு சொல்லுவேன். நான் அப்படி சொல்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹையஸ்ட் ஸ்ட்ரீக் வைக்கிறவங்க, வின்னிங் ஸ்ட்ரீக் வைக்கிறவங்களுக்கு $5,000 கொடுப்பாங்க. $1 $2 இல்லை, $5,000 கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க, $5,000 இன்றைக்கி ரேட்டில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கிட்ட வரும். நான் இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எனக்கு என்னோடய ஸ்ட்ரீக் வந்து W1ன்னு காட்டுது, வின் 1. அதாவது W1னா வின் 1 மேலே காட்டுது பாருங்கள், ஒரு லாஸ்ட் பிக் கரெக்ட் அப்படின்னு. ஒரு பேஸ்கெட் பால் டீம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் கட்டியிருந்தேன். ஸோ அதேமாதிரி அது ஜெயிச்சிருச்சு. அடுத்த பிக்கு நான் அதே மாதிரி வச்சுருக்கேன், இன்னொரு பேஸ்கெட் பால் டீம். அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு இருக்காது. ஒரு சில சமயம் வந்து இந்த கோல் அடிப்பாங்களா, இவ்வளோ கோல் அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள், இது எல்லாமே வந்து நம்ம எந்த ஆப்ஷன் யார் ஜெயிப்பாங்க, இல்லை எது அதிகமாக கோல் அடிக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி பேஸ்கெட் பால் மேட்ச் நிறைய போகிறனால இதில் ஃபுல்லாக பேஸ்கெட் பால் மேட்சஸாக இருக்குது. இவங்க ஆல் மேட்சப்ஸ்னு கொடுத்திங்கன்னா எல்லா மேட்சும் காட்டும். அப்படி இல்லை, அடுத்த டேபுக்கு போங்க. இதில் போனீங்கன்னா டெடிக்கேட்டடாக பேஸ்பால் பற்றி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கெட் அ டீம், ஜாயின் அ லீக் அப்படின்னு இருக்கும். இது எப்படின்னா, நீங்கள் ஒரு லீக் இருக்கும், அந்த லீக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ்பாலை பற்றி நல்லா தெரியும், அதில் உள்ள பிளேயர்ஸை பற்றிலாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டீமுக்கு எத்தனை பேர் தேவை அப்படின்ற மாதிரி அந்த டீம் வந்து எடுத்துக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அதை நீங்கள் ட்ரீம்11 விளாண்டுருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா, இல்லைனா இதில் நீங்கள் ஒரு டீமை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டீமில் உள்ளவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் ஒரு குரூப்பில் சேருவீங்க. அந்த குரூப்பில் நீங்கள் டாப் மோஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது ரக்பி போனதுக்கப்புறம் பாருங்கள், பேஸ்கெட் பால் இருக்குது, ஹாக்கி இருக்குது. ஆனால் இது வந்து ஐஸ் ஹாக்கி, நம்ம பார்க்குற ஹாக்கி இல்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், டோர்னமெண்ட் சேலஞ்ச். புரியுதா? இது எல்லாமே பாருங்கள். இப்போ டோர்னமெண்ட் சேலஞ்ச்னால் இது நம்பர் 1 ப்ராக்கெட் கேம். உள்ளே போங்க, நான் உங்களுக்காக ஒரு இதை ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். உள்ளே போங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து என்னென்னா இதில் வந்து சூஸ் பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் 64 இருக்குல்ல, இதில் நீங்கள் எந்தெந்த டீம் வின் பண்ணணும்னு நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற டீம் ஜெயிச்சிக்கிட்டே போச்சுன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்குன்னு ஒரு சில அமௌண்ட் வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தானே. இதில் நீங்கள் வந்து $1 கூட நீங்கள் இதில் வந்து நீங்கள் போடவே வேண்டாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் விளையாண்டேன், இந்த பிக்ஸ்கின் பிக்கம் அப்படின்றது வந்து நான் விளையாண்டேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் சூஸ் பண்ணல. எனக்கு அதில் உள்ள டீம் எல்லாம் எனக்கு தெரியல. அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோ சூஸ் கொடுத்தேன். இந்த பாருங்கள், என் பேர் காட்டுது, ஆட்டோ சூஸ் கொடுத்தேன். இது பாருங்கள், 0.17, 45% ரேங்க் பாருங்கள், 5,000 சம்திங்கும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ரைட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, $14,000 தர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இது விளையாடிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஜெயிக்கலை. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இதில் நம்ம $1 இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது.
மற்றபடி இதில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா நீங்கள் அலர்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் மாற்றிக்கலாம். இமெயிலில் உங்களுக்கு ரிப்போர்ட் என்ன இந்த மேட்சை போகிறது, இல்லை உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ண டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த இமெயில் ரிப்போர்ட்ஸில் போய் மாற்றிக்கலாம். மீதி எல்லாம் இந்த ஆப்பை பற்றின விஷயந்தான் இருக்கும். இந்த ஆப்பை ஷேர் பண்ணணுனாலும் இந்த செட்டிங்ஸ் மூலயமா தான் ஷேர் பண்ணணும். இந்த பக்கம் போனீங்கன்னா இதில் பாருங்கள் இருக்கிற ஃபேண்டசி லீக் எல்லாமே காட்டும், நம்மளோட ஸ்ட்ரீக்கு காட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி ஸ்டோரில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டீம்லாம் இருக்குல்ல அவங்களோட அந்த டீமோட ஒரிஜினல் மர்ச்சன்டைஸ் எல்லாமே கிடைக்கும். மர்ச்சன்டைஸ்னால் அந்த டீம் ஸ்பான்சர் பண்ணுற அவங்களோட ஜெர்சி டிஷர்ட்ஸ் அது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம காசு கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா 22 USDன்றது சும்மா கிடையாது. ஒரு USDயே இன்றைக்கி 64 ரூபா. ஸோ பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அது உங்கள் விருப்பம். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நான் நிறைய ஆப்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் வர உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எல்லாேருக்கும் அதை தெரிய வைங்க. ஏன்னா ஃப்ரீயாக காசு கிடைக்கிது அப்படின்றது ஒன்றும் சும்மா கிடையாது இல்லை. அதுவும் இல்லாமல் நான் காட்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அண்ட் டெஸ்டட் மட்டும்தான் காட்டுவேன். ஜென்யூனாக இருக்க ஆப்ஸ் மட்டும் தான் காட்டுவேன். எல்லாரும் மாதிரியும் ஒரு சில பேர் வீடியோ போடுவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரில் அந்த ஆப் இருக்கா இல்லையா அப்படின்றது கூட தெரியாமல் போயிடும். ஆனால் இது வரைக்கும் நான் போட்ட ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்யூன் அண்ட் இன்னமும் நான் போன வருஷம் அக்டோபர்லேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் அந்த ஆப்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.